தமிழகத்திலேயே 4715 பண்ணை குட்டைகள் அமைத்து விழுப்புரம் மாவட்டம் சாதனை படைத்துள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதுடன் மீன் வளர்ப்பில் அதிக லாபமும் கிடைத்து வருகிறது. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். நிலத்தடி நீர்மட்டம் உயரவும், வறட்சி காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை போக்கவும் டெல்டா மாவட்டங்கள் அல்லாத 23 மாவட்டங்களில் மானிய உதவியுடன் பண்ணை குட்டைகள் அமைக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி விவசாயத்தை மட்டுமே முக்கிய தொழிலாக கொண்டுள்ள விழுப்புரம் மாவட்டத்தில் அதிக அளவில் பண்ணை குட்டைகள் அமைப்பதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கோழியனூர், செஞ்சி, ஓலக்கூர், வானூர், விக்கிரவாண்டி, கண்டமங்கலம், மரக்காணம் உள்ளிட்ட 22 ஒன்றியங்களில் 48 கோடி ரூபாய் செலவில் 4715 பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாய நிலங்களில் இவை ஒவ்வொன்றும் 15 மீட்டர் நீளம், 15 மீட்டர் அகலம் மற்றும் 1.5 மீட்டர் ஆழம் கொண்டதாக அமைந்துள்ளன. இதற்கு ஆகும் செலவில் விவசாயிகள் 5% மட்டுமே வழங்க வேண்டும். மீதமுள்ள 95% தொகையை அரசு மானியமாக வழங்கி பண்ணை குட்டைகளை அமைத்து தருகிறது. இதில் தேங்கும் தண்ணீரில் மீன் வளர்க்க மீன் குஞ்சுகளும் வழங்கப்படுகிறது. ஜிலேபி, கட்லா, ரோகு போன்ற மீன்களை வளர்த்து விவசாயிகள் நல்ல லாபம் ஈட்டி வருகின்றனர். இது மட்டுமின்றி பண்ணை குட்டைகளால் நிலத்தடி நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. வரும் ஆண்டுகளில் மழை அளவு குறைந்தாலும் கூட இந்த பண்ணை குட்டைகள் மூலம் ஓராண்டிற்கு சாகுபடி செய்ய முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இத்திட்டத்தை செயல்படுத்த உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். இந்த பண்ணை குட்டை அமைச்சது 97,000 ஒரு குட்டைன்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆளுங்களே அதை வேலை செஞ்சு நாங்கள் அதை சீரமைச்சிருக்கோம். மீன் குஞ்சு இலவசமாக கொடுத்துருக்காங்க. போர்வெல் இந்த நிலத்தடி நீர் சேமிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. ரெண்டாவது மீன் விற்பனை பண்ணி எங்களுக்கு லாபமும் கிடைக்குது. இந்த இதை செய்கிறதுக்கு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பண்ணை குட்டை அமைச்சோம். 3 குட்டை அதில் போட்டது. 3 குட்டையிலையும் நல்ல தண்ணி நீர் மட்டம் உயர்ந்திருக்கிறது. அதில் மீன் லோகோ என்ற மீன் ஒவ்வொரு குட்டைக்கும் 500 கொடுத்தாங்க. 1500 மீன் நல்லா வளர்ந்து ஒவ்வொரு மீனும் ஒரு 250 கால் கிலோ அளவுக்கு பெருத்து எங்களுக்கு நல்ல லாபம் மக்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது. இதை அமைத்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பண்ணைக்கூட்டம் அமைச்சதுனால எங்களுக்கு நிலத்தடி நீர் மேல் கொண்டு வருது. அதனால் விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. மீன் வளமும் எங்களுக்கு நல்லா பெருக்கி வருது. இதனால் நாங்கள் விவசாயிகள்லாம் நல்ல பலன் அடைகிறோம். திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு எங்கள் நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டிலேயே விழுப்புரம் மாவட்டத்தில்தான் பண்ணை குட்டைகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.